மணிக்கணக்காக டாய்லெட்டில் உட்காந்தா தான் மலம் கழிக்க முடியுதுன்னா, நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயம் மட்டும் பண்ணி பாருங்க. அது நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயித்துல மிதமான அளவுக்கு சுடுதண்ணி குடிக்கணும். அந்த சுடுதண்ணி குடிக்கிற மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரைனை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ரிலாக்ஸ் ஆகுது. அது கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கும். அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலம் வந்துட்டு சீக்கிரமாக வெளியில் வரக்கு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா நடக்கணும். நடக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களோட வயிற்ற சின்னதாக ஒரு மசாஜ் பண்ணி பாருங்க. அதுவும் நம்மளோட மலத்தை வந்து ஸ்பீடாக வெளியே வரக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. மூணாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காராம இருந்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் போட்டு உங்களோட 2 காலையும் அது மேலே வச்சுக்கோங்க. உங்களோட கால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிஸ்க்கு மேலே இருக்கணும். உங்களோட முட்டி 2 இருந்துட்டு உங்களோட ஹிப்புக்கு மேலே இருக்கணும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலக்குடல் வந்துட்டு நேராகுது. நேராகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலம் வந்துட்டு சீக்கிரமாக வெளியே வந்துடும். மலம் கழிச்சு முடிச்சோன்னே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உடனே ஃப்ளஷ் பண்ணாமல் அந்த மலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாலிடாக இருக்கா, ரொம்ப லிக்விடாக இருக்கா, இல்லை மலத்தில் பிளட் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா நம்ம ஏதாவது கட் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம அது மூலியமாகவே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா, நம்மளோட மோஷனில் இருக்க பாக்டீரியா எல்லாமே சுற்றி இருக்க இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால நமக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் உங்களோட டூத் பிரஷ்க்கு இது நீங்கள் டாய்லெட்டில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கேப் போட்டு வரீங்க. அதனால கூட நமக்கு இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கிய டாய்லெட் போகக்கூடாது. ரொம்ப முக்கிய டாய்லெட் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் வரக்கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபைபர்ஸ் இருக்க ஃபுட்டை நல்லா சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு மலச்சிக்கல் வரவே வராது. அதுக்கப்புறம் நிறைய தண்ணியும் குடிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.